Hello everyone, welcome to RSK NEET Academy. நான் உங்கள் ஜிபி சார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கான்செப்ட் இன் கெமிஸ்ட்ரி பார்ட் 3 வீடியோ தான் இது. சரிங்களா? பார்ட் 3 நீட் 2024ல் கண்டிப்பாக வந்து ஓகே இந்த கான்செப்ட் வருமா, இதில் வந்தால் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமா, கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி கான்செப்ட் தான் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டிருக்கோம், அது பார்க்கலன்னா ஓகே அந்த வீடியோஸும் பார்த்துட்டு வாங்க, கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரோமேட்டிசிட்டி. சரிங்களா? அதாவது நமக்கு ஒரு 2-3 காம்பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது அரோமேட்டிக் நேச்சரில் இருக்கும், எது வந்து பார்த்தீங்கன்னா நான் அரோமேட்டிக் நேச்சரில் இருக்கும், எது ஆன்டி அரோமேட்டிக் நேச்சரில் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் அரோமேட்டிக் நேச்சர் பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். அடுத்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பென்சினாய்டு, சரிங்களா, ஆன்டி அரோமேட்டிக்கை பற்றி பார்க்கலாம். சரி சார், இப்போது ஜென்ரலாக வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துருக்கோம், அது சைக்கிளிக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது, அது அரோமேட்டிக்கா இல்லையா எப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, அப்போது அந்த ரூல் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஓகே அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அரோமேட்டிக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் அரோமேட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். சார் இப்போ நான் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன், அது சைக்கிளிக் ஃபார்மில் இருக்குது, பட் அது அரோமேட்டிக்கா இல்லையா எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? அப்போது அதுக்கு நான் என்னென்ன ரூல்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும், அப்போ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா காம்பவுண்டு, நான் எடுத்துக்கூடிய இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா compound should be cyclic structure. Compound should be cyclic structure. சார் அது எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா cyclic structure formations-ல இருக்கணும். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது காம்பவுண்ட், எடுத்துக்கூடிய காம்பவுண்ட் வந்து cyclic structure-ல இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்க. சரி சார் cyclic structure-ல இருந்துருச்சு, சரி அடுத்த ரூல் என்ன அப்படின்னா all the carbon should be sp2 hybridized. All the carbon should be sp2 hybridized. இப்போது எல்லா கார்பனுமே அந்த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய எல்லா கார்பனுமே கண்டிப்பாக என்ன ஹைபிரிடைசேஷனில் இருக்கணும், sp2 ஹைபிரிடைசேஷனில் இருக்கணும். சரியா? அப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷனை ஒபே பண்ணிடுச்சு சார். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அதையும் ஒபே பண்ணிடுச்சு. அடுத்ததாக வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி பிளேனார் ஸ்ட்ரக்சர். அது என்ன சார், இது பிளேனார்னா என்ன அப்படின்னா இப்போ நான் எடுத்துக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா பென்சீன். இட் இஸ் பிளேனார் ஆர் நாட், இது பிளேனாரா இல்லை நான் பிளேனரா எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இது கார்பன். அப்போது இந்த பென்சீனில் எத்தனை கார்பன் இருக்குன்னா 6 கார்பன் இருக்காங்க. ஒவ்வொரு கார்பன்லேயுமே என்ன இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் இருப்பாங்க. இட் இஸ் கண்டைனிங் ஒன் ஹைட்ரஜன். ஒரு ஹைட்ரஜன் இருக்காங்க. சரி சார், அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஈச் கார்பன் 1 ஹைட்ரஜன். இப்போ இந்த கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்காங்க பாருங்கள், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட். அதாவது ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சிங்கிள் பாண்ட் ஒரு டபுள் பாண்ட் ப்ரெசன்ஸ் ஆகிருக்காங்க. சரிங்களா? சரி சார், அப்போது இதுலேருந்து எப்படி சார் பிளேனார் எப்படி சொல்கிறோம், எப்படி சார் அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த சைக்கிளிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய 6 கார்பனுமே கம்ப்ளீட்டாக sp2 ஹைபிரிடைசேஷனில் இருந்தாங்க அப்படின்னா இட் ஷுட் பி வாட், sp2 ஹைபிரிடைசேஷன். இட் ஷுட் பி sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பனாக இருந்தாங்கன்னா டெஃபினெட்லி ஓகே த காம்பவுண்ட் ஓகே இட் இஸ் பிளேனார். மறந்துடாதீங்க,
இப்போ இந்த கார்பன் என்ன ஃபார்மில் இருக்கா அப்படின்னா ஓகே இட் இஸ் அட்டாச்ட் ஓகே 3 சிக்மா பாண்ட்ஸ். எத்தனை சிக்மா பாண்டோடு இருக்காங்க? 3 சிக்மா பாண்டில் இருக்காங்க. அப்போ என்ன பாசிபிள் இருக்குது அப்படின்னா இட் ஷுட் பி sp2. இந்த கார்பன் என்ன ஃபார்மில் இருக்காங்க? sp2. இட் இஸ் ஆல்சோ வாட்? sp2. இட் இஸ் ஆல்சோ வாட்? sp2. in this carbon is also sp2. பாருங்கள் இந்த கார்பனுமே sp2 தான் சார். மொத்தமாக இருந்த 6 கார்பன் தான். 6 கார்பனுமே எப்படி இருக்குன்னா sp2 ஹைபிரிடைசேஷனில் தான் இருக்குது. அப்படி இருந்தாங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா பிளேனார் ஸ்ட்ரக்சர். அப்போ இதுவும் கண்டிஷன் சரிங்களா? அப்போ இந்த கண்டிஷனையும் ஃபாலோ பண்ணணும். சரி சார், அப்போ இந்த கண்டிஷனையும் ஃபாலோ பண்ணிடுச்சு, இதையும் ஃபாலோ பண்ணிடுச்சு, இதையும் ஃபாலோ பண்ணிடுச்சு சார். அடுத்து வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது conjugated double bond. We need to see conjugated double bond. அப்போது இந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்து கான்ஜுகேட்டட் சிஸ்டமில் ப்ரெசன்ஸ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அதே பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறோம்? பென்சின் எடுத்துக்கிற பாருங்க. டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் கான்ஜுகேஷன் இருக்குங்களா? அப்போது கான்ஜுகேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஓகே அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் நேச்சரில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இந்த கண்டிஷனையும் என்ன பண்ணணும்? அது ஃபாலோ பண்ணணும் சரிங்களா? அப்போ இந்த கண்டிஷனையும் ஃபாலோ பண்ணிச்சு அப்படின்னா ஓகே இட் ஷுட் பி வாட்? அரோமேட்டிக். சரி சார், அப்போ 4 ரூலையும் ஃபாலோ பண்ணிடுச்சு, அப்போ அது அரோமேட்டிக்காக இல்லை. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரூல் இருக்குது. என்ன அப்படின்னா the last one, Huckel's rule. Huckel's rule ஓகே இதில் என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 4n+2 pi electrons. 4n+2 pi electrons. இந்த ரூலையும் ஃபாலோ பண்ணினாதான் அந்த காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக்காக இருக்குது, அரோமேட்டிக் நேச்சரில் இருக்குது, அரோமேட்டிக் கேரக்டரில் இருக்குது, இட் இஸ் அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லலாம். சரி சார், அப்போ இந்த ரூலை எப்படி சார் ஃபாலோ பண்ணுது, இதில் ஃபாலோ பண்ணுதா இல்லையான்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பாருங்கள் இந்த இடத்துல (4n+2 pi electrons) இந்த ரூலை நான் அப்ளை பண்ணுறேன். n it is equal to 0ன்னு அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். I get what? 4 into 0 0. ரிமைனிங் என்ன இருக்குது? 2 இருக்கா? இப்போ 2 pi electrons வருமா? It is having what? 2 pi electrons. சரி சார், n it is equal to 1ன்னு எடுத்துக்கிறேன் சார். 1ன்னு அப்ளை பண்ணுங்க. அதில் அப்ளை பண்ணால் 4 into 1 4 4 plus 2 6 6 pi electrons 6 pi electrons. n it is equal to 2 2 into 4 8 8 plus 2 10